யூனிட் 4ல் வந்து ரேஞ்ச் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு. ஸோ ரேஞ்சோட ஃபார்முலா வந்து L minus S, கோஎஃபிஷியன்ட் ரேஞ்சோட ஃபார்முலா L minus S டிவைடட் பை L plus S. ஸோ எல்னா எது லார்ஜஸ்ட் வேல்யூ, அதில் இருக்கிற எது ஹையஸ்ட் வேல்யூ. இப்போ 70, 80 இருக்குது, 90 இருக்குது, அதில் ஹையஸ்ட் வேல்யூ என்ன 90. அது மாதிரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ எந்த வேல்யூ லோவாக இருக்குது அதுதான். ஒரு 10, 0 எது கம்மியான வேல்யூ அதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். Find the range and coefficient of range of the given data. ஸோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இது வந்து நவம்பர் 21 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க, ஓகேவா. ஸோ இது எப்படி ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ ரேஞ்சோட ஃபார்முலா இருந்தால் L minus S. ஃபஸ்ட்டு வந்து எல்லும் எஸ்ஸும் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இங்கே எல்னா என்னது, லார்ஜஸ்ட் வேல்யூ. இங்கே எது ஹையஸ்ட் நம்பர் 56 தான் ஹையஸ்ட் நம்பராக இருக்குது. அப்போ எல் வந்து 56. இப்போ எஸ் என்ன, எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ, எது கம்மியான வேல்யூ இங்கே இருக்குது 12 தான் இருக்குது, 12 தான் இருக்குது. ஸோ 12 பண்ணும். அப்போ ரேஞ்சோட ஃபார்முலா என்ன, ரேஞ்ச் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இப்போ எல்ல எஸ் வந்து மைனஸ் பண்ண என்ன வரும், 56ல் -12 போச்சுன்னா 44. இப்போ ரேஞ்ச் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ ஆல்ரெடி எல்லும் எஸ் நமக்கு தெரியும்ல. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணாலே போதும். -56 -12 அதே வந்து ப்ளஸ் பண்ணும், ஓகேவா. ஸோ இது வந்து டிவைடட் பண்ண என்ன வரும்னா 0.647. ஸோ ஃபைண்ட் தி ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இதுக்கு வந்து ரெண்டுத்துக்கு வந்து ஃபைண்ட் பண்ணோம். இது வந்து ஃப்ரீக்வன்சி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இண்டிவிஜுவல் டைப். ஸோ தேர்ட் டைப், ஃபஸ்ட் டைப், இந்த 3 டைப்புக்கும் ஒரே ஃபார்முலா, ஓகேவா. இந்த ரேஞ்சுக்கு மட்டும் L minus S டிவைடட் பை L plus S இதே ஃபார்முலா தான் வரும். ஆனால் LS எப்படி எடுக்கணும்னா, இப்போ பாருங்கள், எல்னா லார்ஜஸ்ட் வேல்யூ. ஃப்ரீக்வன்சியில் எது மேக்ஸிமம் நம்பர், இது எது ஹையஸ்ட் நம்பர் 19 தானே. 19 ஹையஸ்ட் நம்பர், நேராக என்ன இருக்குது எக்ஸ், அதோட வேல்யூ வந்து எடுத்துக்கணும். இப்போ எது லோயஸ்ட் வேல்யூ, இங்கே 3 தானே லோயஸ்ட் வேல்யூ. 3க்கு மேலே எக்ஸ் என்ன இருக்குது, நேராக 5 இருக்குது, அந்த 5 எடுத்துக்கணும், ஓகேவா. அப்புறம் எல் மைனஸ் எஸ். அப்போ 14ல் 5 போயிடுச்சுன்னா 19. அதே மாதிரி இதில் வந்து அப்ளை பண்ணி டிவைடேட் பண்ணணும், ஓகேவா. ஸோ ஃப்ரீக்வன்சியில் இருந்து தான் எடுத்து எது ஹையஸ்ட் வேல்யூ எடுத்து அது வந்து எக்ஸ் வேல்யூ, அதுக்கு நேரம் என்ன எக்ஸ் வேல்யூ இருக்கோ அது வேல்யூ வந்து எடுக்கணும். எது லோயஸ்ட் வேல்யூ ஃப்ரீக்வன்சியில் பார்த்து அதுக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குன்னா அது எடுத்துக்கணும், ஓகேவா. ஸோ இது வந்து ட்ராட் டைப்பு. இதில் வந்து எல்எஸ் எப்படி எடுக்கணும்னா, ஃப்ரீக்வன்சி பார்க்க வேணாம். இப்போ எல்னா லார்ஜஸ்ட் வேல்யூங்க என்னென்ன 70 இருக்குது. எஸ்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ, லாஸ்ட்டில் பொண்ணுங்க 10 இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த 70ல் 10 போச்சுன்னா 60. சேம் அதையும் அப்ளை பண்ணி டிவைடேட் பண்ணால் 0.75. ஸோ ரேஞ்ச் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ 3 டைப்ஸுக்கும் ஃபார்முலா சேம் தான்.